பாரம்பரியமான தென்னாட்டு சமையலுங்க. இன்றைக்கி வந்து நம்ம பூரிக்கு மசாலா பார்க்க போகிறோங்க. உருளைக்கிழங்கு மசாலா பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் உருளைக்கிழங்கு 6 கிலோ எடுத்து வச்சுருக்கேங்க. 1/2 கேஜி. அது 1/2 கேஜி நம்ம வந்து ஒரு 2 விசில் விட்டுட்டு உருளைக்கிழங்கு வந்து மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? பாருங்கள், நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? பாருங்கள். அடுத்தது வந்து எண்ணெய். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்து, கடலைப்பருப்பு, அடுத்தது சோம்புங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஒரே ஒரு வெங்காயம், 50 கிராம் வெங்காயம். ஓகேங்களா? ஒரு பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரே ஒரு தக்காளி, பெரிய தக்காளி. ஓகேங்களா? அடுத்தது வந்து பச்சை மிளகாய் வந்து ஒரு 4 வச்சுருக்கேன். ஓகேங்களா? வெங்காயம் வந்து பொடியை அறியக்கூடாதுங்க. இந்த மாதிரி நீட்டாக. ஓகேங்களா? அது பாருங்கள், இந்த மாதிரி. ஓகேங்களா? மசாலாவுக்கு இந்த மாதிரி பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது கருவேப்பிலை, அடுத்தது கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு நான் கையிலேயே தட்டி வச்சுருக்கேங்க. நான் பேஸ்ட் இது பண்ணல, கையில் தட்டி வச்சுருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது வந்து மிளகாத்தூள், அடுத்தது வந்து சால்ட்டு. ஓகேங்களா? கொத்தமல்லி, இவ்வளோதாங்க. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போங்களா? வச்சுங்க, காஞ்சி இருக்குங்க. இப்போ வந்து நம்ம கடுகுளுந்து போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன் கடுகுளுந்து. இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன் கடலைப்பருப்பு. ஓகேங்களா? ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சோம்பு. ஓகேங்களா? கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன், அதோட கம்மி. சும்மா அதை இவ்வளோ போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து வெங்காயம். வெங்காயம் வந்து நான் 50 கிராம், ஒரு வெங்காயம் பெருசாக வந்து இதை பாருங்கள் இவ்வளோ சைஸ்க்கு வச்சுருக்கேன். அது போட்டுக்கலாங்க. வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணணுங்க. அழகாக பாருங்கள், உதிரி உதிரியாக வருது. உருளைக்கிழங்கு மசாலா வந்து பூரி மசாலா நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இல்லைங்களா? பாருங்க. அடுத்தது வந்து நம்ம இஞ்சி பூண்டு கையில் தட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது போட்டுக்கலாம். அடுத்தது வந்து பச்சை மிளகாய். ஓகேங்களா? நல்லா வதங்கணும். இது கூட வந்து நான் கருவேப்பிலை போட்டுக்கேன். ஓகேங்களா? நல்லா வதங்கணும். வதங்கினவனுக்கு தான் தக்காளி போடணும். ஓகேங்களா? பாருங்கள், கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, வந்துடுச்சுங்க. இப்போ தாங்க நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். ஓகேங்களா? ஒரு தக்காளி தான் வச்சுருக்கேன், 50 கிராம். இதுவும் நல்லா வேகணுங்க, நல்லா வதங்கணும். ஓகேங்களா? நல்லா வதங்கிடுச்சுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வந்து மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. நான் சின்ன கிண்ணத்தில் வச்சுருக்கேங்க. அதுக்கு அடுத்தது வந்து பெருங்காய பொடி ஒரு 1/4 ஸ்பூன். அடுத்தது வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள். நம்ம ஏற்கனவே 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். நான் 1/2 கிலோ உருளைக்கிழங்கு. ஓகேங்களா? காரம் வேணும்னா நீங்கள் போட்டுக்கங்க இன்னும் கொஞ்சம். ஒரு 3/4 ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கணும். இப்போ நம்ம இது சிம்மில் வச்சு இந்த பச்சை வாடை போகிற வரையிலும் கொஞ்சம் நேரம் வதக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிப்போம்.
இப்போ உருளைக்கிழங்கு போட்டுடலாங்க. இப்போ இது கூட நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 2 கிளாஸ் ஊற்றிக்கங்க. உங்களுக்கு காரம் இன்னும் தேவைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. எங்களுக்கு கரெக்டாக இருக்குது, அதனால் நான் போட்டிருக்கேன். நீங்களும் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போது நம்ம மூடி வைக்கலாங்க ஒரு 5 மினிட்ஸ். ஓகேங்களா? பார்ப்போங்களா? பாருங்கள், இந்த பதத்துக்கு எடுத்துக்கலாங்க. ஏன்னா இன்னும் ரொம்ப கட்டியாக இருந்தால் இப்போ நம்ம ஆஃப் பண்ணோம்னா கட்டி ஆகிடும். கொஞ்சம் லிக்விட் பதத்துக்கு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அது பாருங்கள், இந்த பதத்துக்கு எடுத்துக்கலாம். நம்ம ஆஃப் பண்ணிட்டோங்க. இப்போது பூரிக்கு மசாலா, உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம பூரி போட்டுக்கலாம். அடுத்தது போட்டிருக்கேங்க. எடுத்துருவோம். மசாலா ரெடி பண்ணியிருந்தேன் பூரிக்கு. எப்படி இருக்குன்னு பார்ப்போங்களா? பூரி கிழங்கு மசாலா ரெடிங்க. சூப்பராக இருக்குங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. சூப்பருங்க பூரி மசாலா.